கூலியை பொறுத்த வரைக்கும் வந்து படப்பிடிப்பு 90% மேலே முடிஞ்சிருச்சு. ஜெயிலர் 2 வந்து இந்த வருஷம் வரலாம் அல்லது அடுத்த வருஷம் கூட வரலாம். பராசக்தின்ற தலைப்பை எடுத்தது நான் அவ்வளோ பெரிய குற்றமா? தமிழ்நாட்டோட அரசியலோட தொடக்கம் அதுதான். ஒரு வகையில் கலைஞருக்கு வந்து அது ஒரு மரியாதை செய்கிற மாதிரி கூட நம்ம இப்படியும் பார்க்கலாமே. ஏன் நாம வந்து ஒரு படத்தை விட்டுட்டோம், ரெட்ரோ. ரெட்ரோ. சிறுத்தை சிவா அடுத்த படம் என்ன? சிறுத்தை சிவா வந்து அடுத்து அஜித்துக்கு ஒரு கதை வச்சுக்கிட்டு அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஜித்தை வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கிறதா அவர் வந்து சொல்றாரு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. ஆமாம். அதுக்கு பிறகு மிகவும் எதிர்பார்க்கிற படங்கள் வந்து ஒரு 4-5 படங்கள் இருக்கு. ஆமாம். பார்த்தீங்கன்னா கூலி ஷூட்டில் இருக்கு. ஆமாம். அப்புறம் ஜெயிலர் 2 ரெடி ஆகுது. அப்புறம் தக் லைஃப் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு. அப்புறம் இட்லி கடைன்னு தனுஷோடைய டைரக்ஷனில் வர படம் கூட வீர தீர சூரன். இந்த படங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, டீட்டெயில்ஸ். இப்போ அடுத்து பெரிய படம் அப்படின்னு பார்த்தா இது அஜித்துதே இன்னொரு படம் குட் பேட் அக்லி. அது வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி. ஆமாம், அது ஏப்ரல் 10ஆம் தேதின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த தேதியில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுமான்றதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடி முடிஞ்சு உடனே வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த ஓப்பனிங் அதுக்கு வருமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு 6 மாதம் இடைவெளி இருந்தால் நல்லா இருக்கும்ல. குறைஞ்ச 3 மாதமாவது வேணும். ஒரு 3 மாதம்னா அதுக்கு அடுத்த மாதம் மே மாதம் அஜித்தோட பிறந்தநாள் வருது, 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். 3 மாதம் ஒரு கேப் வந்துடுது. அதனால் அதை மறுபரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஏன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்ட பிறகு திரும்ப மாற்றுவாங்களான்னு தெரில. பட் மே 1ஆம் தேதினா அது எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அடிச்சு காலி பண்ணிட்டு இது மேலே வந்துடும் அந்த படம். ஏன்னா கோடை விடுமுறையும் இருக்குது. கோடை விடுமுறை பக்கம் இந்த ஃபேன்ஸ் அவங்களுடைய மென்டாலிட்டி நான் சொல்கிறேன். இப்போ அஜித்தோட ரசிகர்களுடைய மனநிலை என்னென்னா, மற்ற நாட்களை விட அந்த மே 1ஆம் தேதிக்காக வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி டிசம்பர் 12 அப்படி மே 1 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அந்த நாளில் வந்து ஒரு படம் அஜித் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க ட்ரிபிள் உற்சாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக கொண்டாடி தீர்ப்பாங்க. இந்த விடாமுயற்சியை விட பல மடங்கு வசூல் வந்து அதில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு ரிலீஸ் பண்ணுறதை விட இந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தில் அஜித் பிறந்தநாளில் ரிலீஸ் பண்ணால் அந்த படம் வந்து இன்னும் சிறப்பாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் படக்குழுக்கு இது வந்து ஒரு தகவலாக நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம் வந்து தனுஷோட இட்லி கடை. அவரது இயக்கம், நடிப்பு, கூடவே வந்து அருண் விஜய் வேறு அதில் நடிச்சிருக்காங்க. அவங்க அக்கா மகன் கூட நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதனால் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னே இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, அதாவது தனுஷ் இயக்கத்தில் வர்ற ஒரு படம், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அந்த படத்துக்கு பேர் நீக் அப்படின்னு. ரொம்ப ஒரு லவ் சப்ஜெக்டாக இருக்குது. ஆமாம், லவ் சப்ஜெக்ட்டு. தனுஷ் தான் அந்த படத்து டைரக்டர். அவரோட சொந்த படம் அது, உண்டர்பார் ஃபிலிம்ஸ் படம். அதனால் அந்த படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுவும் முக்கியமான படம் தான். ஏன்னா தனுஷ் வந்து இயக்கிறதாலே வந்து அது பெரிய நட்சத்திர அந்தஸ்து வந்துடுது இல்லையா, அதுலேயே ஒரு அது பேர் சம்பாதிச்சு. ஆமாம், நிச்சயமாக. இன்னொன்று, ஒரு இயக்குனராக வந்து அவர் அவ்வளோ கவனம் எடுத்து ஒரு படத்தை பண்ணுறார். அவர் ஒரு தேர்ந்த டைரக்டர் எப்படி இருப்பார், அவங்க அண்ணனை விட ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டராக அவர் மாறி நிற்கிறார். ஏன்னா கமர்ஷியலு, மேக்கிங்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வருது தனுஷுக்கு. அதனால் இந்த 2 படங்களுமே ரொம்ப கவனத்துக்குரிய படமாக பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் தலைவர் படம், அதாவது ரஜினி படம் அப்படி பார்த்தீங்கன்னா 2 படம் இருக்குது. ஒன்று ஜெயிலர், இது கூலி இருக்குது, அடுத்து ஜெயிலர். எல்லாமே ப்ரொடக்ஷனில் இருக்கிற படங்கள். ஆமாம். கூலியை பொறுத்த வரைக்கும் வந்து படப்பிடிப்பு 90% மேலே முடிஞ்சிருச்சு. எல்லாம் பேங்காக்கில் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ ரஜினி சென்னையில் தான் இருக்கார். அதற்கு அடுத்து ஒரு 10 நாள் ஷூட்டிங் மட்டும்தான் இது பேலன்ஸ் இருக்குது. அந்த 10 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தான், பின் தயாரிப்பு பணிகள். அந்த வேலைகள் வந்து ஒரு 3 மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு உரிய படம், பெரிய அளவுக்கு வசூலை கொடுக்கும்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிற படம். அதனால் அது ஏனா தானான்னு பண்ண முடியாது, அது கவனம் எடுத்து பண்ணணும். அதனால் வந்து அந்த படத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு மேலே அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ரிலீஸ் டேட் என்னங்கிறத அவங்க முடிவு பண்ணோம். நிறைய பேர் அது மே மாதம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அது ஆகஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஆகஸ்ட்டில் தான் ரஜினியோட அந்த முதல் படம் ரிலீஸ் ஆன தேதி வருது. அதனால் இவங்க அதை அப்போ ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிற படம் பொதுவாகவே ரஜினி படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு.
நீங்கள் ரஜினி இது தீபாவளி பொங்கல் அந்த நாட்களில் ரிலீஸ் ஆகிற படத்தை விட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த தேர் ரிலீஸ் ஆனாலும் பிளாக் பஸ்டர். ஏற்கனவே பல முறை நம்ம சொன்ன தகவல். ஆமாம், அது வந்து ரஜினிக்கே கூட வந்து அதில் ஒரு சென்டிமெண்ட் உண்டு. அதனால் அது ஆகஸ்டில் ரிலீஸ் ஆகுதா அப்படின்றது இன்னும் சில மாதங்களில் தெரிஞ்சிடும். ஜெயிலர் 2 வந்து இந்த வருஷம் வரலாம் அல்லது அடுத்த வருஷம் கூட வரலாம். ஏன்னா சொல்ல முடியாது அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஷூட்டே இப்போ தான் ஸ்டார்ட் மார்ச் மாதம் அதோட ஷூட்டிங் தொடங்குது. மார்ச் முதல் வாரத்தில் படப்பிடிப்பு ஆரம்பமாகுதுன்னு தகவல் கிடச்சிருக்கு. வேறு வந்து விக்ரமோட வீரதீர சூரன் அதை ஏற்கனவே படம் எடுத்து அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கூட முடிஞ்சிருச்சு. பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகலாம் கூட சில தகவல் வந்துச்சு. பட்டு இந்த ஏப்ரல் மேக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கும் ராஜமுருகன் ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் லுக்கே அப்புறமா தான் வெளியிட்டார், மயிலாட் அப்படின்னு சசிகுமாரோடைய நடிச்சு. இது மாதிரி படங்களும் இருக்குது, நிறைய இருக்கு. சின்ன சின்ன படங்களும் தயாராகிட்டு இருக்கு. வேற சிவகார்த்திகேயன் படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த டைட்டில் பஞ்சாயத்தெல்லாம் ஓடிட்டு இருக்கு. படம் வந்து டீசர் விட்டுருக்காங்க இப்போ தான். அதாவது டைட்டில் டீசர் விட்டு புறநானூறுன்னு பேர் வச்சாங்க. இப்போ சூர்யா நடிக்கும் போது புறநானூறு, இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுனால அதை பராசக்தின்னு மாற்றிட்டாங்க. பட் இந்த தலைப்புக்கும் அந்த டீசரில் வந்த காட்சிகளுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஒரு கிளாசிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆமாம், பழைய கதையை எடுக்கிறது மாதிரி இருந்தது. ஆமாம், இன்னொன்று நம்ம எளிதில் கனெக்ட் ஆகிற மாதிரி சப்ஜெக்ட் வந்து அதில் பேசுகிறாங்க. விஷயங்கள், வடவர்கள் ஆதிக்கத்துக்கு எதிர்ப்பு, இதெல்லாம் தமிழ்நாட்டோட அரசியலோட தொடக்கம் அதுதான். ஒரு பெரிய திராவிட அரசியலோட தொடக்கம் அது. திராவிட திமுக வந்து வெற்றி பெற்றதுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆமாம், 67. ஆமாம், அது நம்ம பாரம்பரியத்தோட ஒரு தொடக்க புள்ளி அது. அதை வந்து திரும்ப பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பராசக்தி தலைப்பும் நல்லா இருந்தது. புறநானூறு நல்ல தலைப்பு தான், அதுவும் அதே கூட அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். என்ன காரணம்னு தெரியல. இப்போ பெரிய பஞ்சாயத்தில் நிற்கிது. இது ஏன் இந்த பழைய தலைப்புகளை வைக்கிறது இருக்குல்ல, ஏன் அது ஒரு ட்ரெண்டாக மாறுது தமிழ் சினிமாவில்? அது ஏன் ஒரு புது தலைப்பே வச்சா என்ன? இல்லை, சில நேரத்தில் வந்து இந்த கதைக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் அது இந்தி எதிர்ப்பு, அதே போல் வட அந்த ஆதிக்க எதிர்ப்பு, இதையெல்லாம் நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக யார் நினைவுக்கு வருவாங்க? அண்ணா நினைவுக்கு வருவார், பெரியார் நினைவுக்கு வருவார், கலைஞர் நினைவுக்கு வருவார் இல்லையா? இவங்க 3 பேரும் தவிர்க்க முடியுமா? அப்படி பார்க்கும்போது கலைஞரோட எளிதில் தொடர்புபடுத்தலைன்னா அது வந்து பராசக்தி. ஒரு வகையில் கலைஞருக்கு வந்து அது ஒரு மரியாதை செய்கிற மாதிரி கூட நம்ம இப்படியும் பார்க்கலாமே. ஏன் அது இப்போ பாசிட்டிவாகவும் பார்க்கலாங்கிறீங்க? ஆமாம், அந்த பராசக்தின்ற தலைப்பை எடுத்தது நான் அவ்வளோ பெரிய குற்றமா? நான் இதை வந்து அவ்வளோ பெரிய தவறாக அதை பார்க்கல. தாராளமாக ஆப்டாக இருக்குன்னு ஆப்டாக இருக்குது. இன்னொன்று விஷ் பண்ணுங்க, அவங்கள வாழ்த்துங்க. என்ன இப்போ இதில் என்ன குடிமுடி போச்சு? படத்தை தயாரித்த நிறுவனங்களில் ஒன்று ஏவிஎம், அவங்க விஷ் பண்ணிட்ட வாழ்த்திட்டாங்க. இன்னொரு தயாரிப்பு நிறுவனம் பெருமாள் அதை பயன்படுத்த நிப்பாட்டுங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் பெருமாள் முதலியார் அந்த மூத்தவர் இருந்திருந்தாருனாக்க எடரா பரவாயில்லன்னு சொல்லியிருப்பாங்க. இது அந்த மாதிரி இருக்குது அந்த கதையும் காட்சி. நம்ம வந்து ஒரு படத்தை விட்டுட்டோம், ரெட்ரோ கார்த்திக் சுப்பராஜ் படம். அப்புறம் அது மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. சூர்யாவோட படம் வந்து இது சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் இன்னும் வந்து அந்த டாக் இன்னும் பரவ ஆரம்பிக்கல, இன்னும் ப்ரொமோஷனுக்கு தொடங்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்தால் தான் படம் பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஏதோ ஒரு தளபதியோட பாணியில் தளபதியவே இன்ஸ்பிரேஷனை வச்சு எடுத்த படம் மாதிரி தெரியுது. அது வந்தால் தெரியும். இப்போ சிறுத்தை சிவா அடுத்த படம் என்ன, அதே மாதிரி இயக்குனர் சங்கர், இவங்களை பற்றிலாம் தகவல்களே இல்லாமல் இருக்குது. அவங்க அதுக்கான தயாரிப்புகள் இருக்காங்களா? சிறுத்தை சிவா வந்து அடுத்து அஜித்துக்கு ஒரு கதை வச்சுக்கிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஜித்தை வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கிறதா அவர் வந்து சொல்கிறார். இப்போ அந்த படம் உடனே ஸ்டார்ட் ஆகுமான்னா அது தெரியல. ஏன்னா அடுத்த படம் வந்து விஷ்ணுவர்தன் பண்ணுறதா சொல்கிறாங்க ரெட் ஜெயிண்ட் மூவிஸ்க்காக. அது வந்து அந்த பேனரு டைரக்டர் 2 பேரும் கேட்டால் ஓகே இந்த படம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. அந்த பக்கம் சிவா படம்ன்றது கொஞ்சம் சந்தேகம்தான். அதை அப்படி சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போ தான் திரும்ப இந்தியன் 3ல் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இந்தியன் OTTல தான் வருங்கிறாங்க. அது மாதிரி ஒரு தகவல் இருந்தது. ப்ரொடியூசர்ஸ் வந்து திரும்ப இதுக்கு கோடிகளை கொட்டி கொடுத்து படத்தை எடுக்க தேவையில்லப்பா, நீ வந்து எடுத்த வரைக்கும் OTT ரிலீஸ் பண்ணலான்றது அவங்க முடிவு. சங்கர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஒரு 70 கோடி ரூபாய் வேணுன்றார். இந்த படத்தை முடிக்க இன்னும் 70 கோடி ரூபாய் வேணும்னு கேட்குறாரு. அதை அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியல. அது இந்தியன் 3. இன்னொரு பக்கம் 3 படத்துக்கான கதையை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுறார் சங்கர். தயாரிப்பு நிறுவனம் கிடைக்கணும் இப்போ அவருக்கு. கார்த்தி அது மாதிரி வாத்தியாரேன்னு ஒரு படம், வாத்தியாரு. அப்புறம் இன்னொரு படமும் ஏதோ நடிச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. அந்த
சீக்வல் மாதிரி ஏதோ படம் நடிக்கிறாரு. அதான் கைதி 2. கைதி 2 வந்து லோகேஷ் இது கனகராஜ் வந்த வந்து பிறகு பண்ண கூலிக்கு போறாரு. பிறகு கூலியிலிருந்து வந்து அது பண்ண போறாரு. இப்போ 2025 வந்து ஒரு மாதிரி பிரம்மாண்டமான படங்களோட வருகையை வந்து நம்ம அது எல்லா வருஷமுமே இருக்கு. ஆக்சுவலாக இப்போதான் இல்லை, இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய படங்கள் இருந்தது, சரியா ஓடாம போச்சு. அதான் பிரச்சனை. இன்னொரு விஷயம், கடந்த ஆண்டுகள்ல சின்ன பட்ஜெட் படங்கள் ரொம்ப கவனத்துக்கு வந்தது. கடந்த ஆண்டுகளா இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் கவனத்துக்கு வந்தது, குட் நைட்டு, இந்த இப்போ வந்து குடும்பஸ்தன், இந்த ரப்பர் பந்து வந்து மிகப்பெரிய ஹிட். அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம், பிளாக் பஸ்டர் அந்த படம். ஆமா, அந்த டைரக்டரும் அடுத்த படத்துக்கான வேலைகள் இருக்கிறாங்க. இந்த ஆண்டாவது வந்து தமிழ் சினிமா இதுவரை பார்க்காத ஒரு வசூல் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கான விடையா சில படங்கள் இருக்கு. பார்ப்போம் இது எப்படி சாதிக்குது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.